ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பார்த்தோம்னா அவங்க கம்பெனியை விற்க விடாமல் அவங்க பண்ணியிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பவானியும் அவங்க ஹஸ்பண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா மித்ரா சுதாகர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்னென்ன நடக்குது, எப்படி கரெக்டாக அங்கே ஆதி இந்த ஆஃபீஸ்க்கு வந்தாருன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க கம்பெனியை வாங்குறதுக்காக வந்தாங்களா. அப்போ அவங்க ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, ஆதி இனிமேல் நீங்கள் அதாவது கம்பெனி விற்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் இதில் இருக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதிக்கிட்ட கொடுக்கவும், இதை பார்த்ததுமே மித்ராவும் சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, ஆதி மட்டும் அந்த பத்திரத்தை பார்த்துட்டாருன்னா அவருடைய கையெழுத்து அதில் இருக்குது, அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கவும், இப்போ பவானி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆதி அதை பார்த்துட்டாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆதி பார்த்தோம்னா அதை பார்க்காமையே அந்த பேப்பர் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுருந்தாங்க. இனிமேல் இது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வழியாக அதை பார்க்காம விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா ஆதி வராங்க. என்ன பாரதி, இப்போ உங்களுக்கு சந்தோஷமானு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க மேனேஜரும் வாட்ச்மேனும் அவங்க பாரதி கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க. மேடம், நீங்க மட்டும் கரெக்டான நேரத்தில் ஆதிசாரை நீங்க அழைச்சிட்டு வரலன்னா கண்டிப்பா இங்க இருக்கிற 500 குடும்பமும் கஷ்டப்பட்டிருப்போம். உங்களால தான் இந்த கம்பெனியை விற்க விடாம ஆதிசார் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதிக்கு இவங்க தேங்க்ஸ் சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா பவானி அவங்க மித்ராவுக்கு ஃபோன் பண்ணவும், ஐயோ பவானி மேடம் தான் ஃபோன் பண்றாங்க, இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே, நம்மளை திட்டுறதுக்காக தான் ஃபோன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மித்ராவும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ பவானி சொல்கிறாங்க, இது எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, எப்படி ஆதி கரெக்டான நேரத்துக்கு அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுதான் மேடம் எங்களுக்கும் ஒன்றும் புரியலை, அந்த பாரதி என்ன சொல்லி இங்கே அழைச்சிட்டு வந்தான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு அடுத்து தான் ஒரு திட்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரதி ஆதி கூட இருக்கிற வரைக்கும் நம்ம நினச்சது நடக்கவே செய்யாது, அதனால பாரதியை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும்னு சொல்லவும், அப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு மித்ரா கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ அடுத்ததான் தன்னுடைய திட்டத்தை பவானி சொல்றாங்க. இதை கேட்டதுமே உடனே மித்ராவும் சரி மேடம் நீங்க சொன்ன மாதிரிக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு மித்ராவும் சுதாகரும் சொல்லவும், அப்போ உடனே போனை வச்சதுக்கு அப்புறமா சுதாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது பவானி மேடம் இந்த சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்காக தான் உன்னை ஆதி கூடயே பழக வச்சாரு, அது மட்டும் இல்லாம நீ ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த சொத்து எல்லாமே உனக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம பவானிக்கு நம்ம எழுதி கொடுத்துடணும், உண்மையிலே நம்ம அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும், அப்படி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம கதையை அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா பவானி அவங்க மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களை அனுப்பி விட்றாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க பார்த்தோம்னா ஒருத்தரை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுமே இவன் தான் பாரதி கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துருக்குறான் அப்படின்னு பவானி மித்ரா கிட்ட சொல்லவும், இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க ஆளுக்கு கிட்ட பவானி சொல்கிறாங்க, இவன் உண்மையிலும் இவன் நம்மளுக்கு தேவை கிடையாது, எப்போ பாரதி கிட்ட இவன் எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சானோ இவனுடைய கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இதை கேட்டுட்டு இருக்கிற மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மித்ரா அவங்க பவானி கிட்ட சொல்றாங்க, மேடம் நான் சொல்றது கேளுங்க, இவனை இப்போ எதுவும் செஞ்சிடாதீங்க, கண்டிப்பா இவன் நம்மளுக்கு இவன் யூஸ் ஆகும், அதனால இவனை எதுவும் பண்ணிடாதீங்க, இவன் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், உடனே பவானியும் மித்ரா நீ சொல்ற முடிவு கரெக்டாக தான் இருக்குது, சரிடா இவனை நம்ம இடத்துல அடைச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அந்த ஆள் பார்த்தோம்னா என்னை தயவு செய்து விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கவும், அப்போ மித்ரா சுதாகர்கிட்ட சொல்றாங்க, பவானி மேடம் இவ்வளோ மோசமானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை அப்படிங்கும் போது, அப்போ உடனே சுதாகர் சொல்கிறாங்க, ஆமாம் பவானி மேடத்துக்கு நம்ம விசுவாசமாக இல்லைன்னா நம்மளுக்கு இதே கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஐயோ அப்படிலாம் நம்ம இருந்துடக்கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொன்ன வேலையை நம்ம செஞ்சு முடிக்க வேண்டியது அப்படிங்கும்போது, அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆதி பாரதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி இப்போ உங்களுக்கு சந்தோஷமானு சொல்லி கேட்கும்போது, அப்போ பாரதி சொல்கிறாங்க, ஆதி நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் சாதிச்சிருக்கிறீங்க, இது உங்களுக்கு தெரியாது, இதோட அருமை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்படியா அவ்வளோ பெரிய விஷயத்தையா நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் ஆதி 500 குடும்பங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க, நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசலைன்னா கண்டிப்பாக அவங்களாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இந்த 500 குடும்பமும் உங்களை வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆதி சிரிச்சுக்கிட்டே போகவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா மித்ரா சுதாகரும் அவங்க பவானி ஒரு ஆளை அனுப்பிவிட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க வீட்டு வாசல் இருக்கும்போது அவங்க 2 பேருமே வராங்க, எங்கே பாரு நான் சொன்ன மாதிரிக்கே நீ செஞ்சிடணும், பவானி மேடம் ஒன்று அனுப்பிவிட்டாங்களா என்ன விஷயம்னு சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் சார் சொன்னாங்க அப்படிங்கவும், சரி நான் ஃபோன் பண்ணுறேன், அப்போ கரெக்டாக நீ பாரதியோட ரூமுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லவும், உடனே அந்த ஆளும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மித்ரா பாரதியோட ரூமுக்கு வராங்க. அப்போ
பாரதி குளிச்சுட்டு இருக்கவும் இது சரியான நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே வா, பாரதியோட ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட ரூமை அவங்க காட்டி கொடுக்கவும் அவங்களும் வந்து யாருக்கு தெரியாமல் பாரதியோட ரூமுக்கு போயிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இந்த வீட்டில் எல்லாருமே இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ வந்து அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நீ கரெக்டாக வா, எல்லாருமே வந்து ஹாலில் தான் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து ஃபோன் பண்ணவும் அந்த ஆளும் கரெக்டாக வாராரு. வந்ததுமே உடனே அவங்க மித்ராவோட பாட்டி வந்து டேய் நீ யாருடா எங்க இருந்துடா வார அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சுதாகர் வந்து நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ சுதாகர் சொல்றாங்க பாரதியோட ரூம்ல தான் வந்துட்டு இருக்கிறா அப்படிங்கவும் என்னது பாரதி ரூம்ல இருந்து வாரானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்ததை பார்த்தோம்னா பாரதிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாம அவங்க வராங்க. வந்ததுமே அப்போ மித்ராவோட பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி இவ்வளவு நேரம் நீ ரூம்ல தான் இருந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ இவனும் வந்து அந்த ரூம்ல தான் இருந்திருக்கிற அப்படிங்கவோ என்னது இந்த ஆள் ஏன் ரூம்ல இருந்தாரா அப்படிங்கும்போது அப்போ நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரிக்கு இந்த ரூமுக்கு வந்திருப்ப, இவனை அடிச்சு போலீஸ்காரங்க கிட்ட நீ இந்த ஒப்படைச்சிரு அப்படிங்கும்போது உடனே வந்து அந்த ஆள் பார்த்தோம்னா என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாரதி நமக்குள்ள இருக்கிற விஷயம் இவங்கள்ட்ட வந்து நீ சொல்லாம மறைக்கிற, இவங்க என்னன்னா என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பாரதி இப்படி பேசலாமா, நீ கையும் களமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் நீ மாட்டி விடுத, நம்மளுக்குள்ள எத்தனை நாளா வந்து நம்மளுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மித்ராவோட பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு பாரதியோட பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது என் பேத்தியை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப மித்ராவோட பாட்டி சொல்றாங்க என்ன பாரதி இவன் சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது ஐயோ இல்லம்மா இவன் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பாரதி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, நம்மளுக்குள்ள இருந்த உறவை நீ சொல்லு தயவு செய்து, இல்லைன்னா இவங்க என்ன தப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதியை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கு. அப்ப கரெக்டான நேரத்துல ஆதி அங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே நாங்க நடந்தது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே பாரதி வந்து சொல்றாங்க ஆதி இவர் வந்து என் மேலே என்னென்னமோ பழி சுமத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கும் போது நான் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கவும் உடனே மித்ராவோட பாட்டி சொல்றாங்க இந்த பாரதி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவ்வளோ உடனடியாக அந்த வீட்டை விட்டே அனுப்பி விடுங்க அப்படிங்கவும் உடனே மித்ராவும் சுதாகரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து அந்த ஆளை போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பாரதி மேலே பழி சுமத்தி இருப்ப அப்படிங்கும் போது இல்லை சார் நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஒரு லிக்விட் எடுத்துகிட்டு வராங்க. அந்த லிக்விடை எடுத்து அந்த ஆள் மேலே ஊற்றவும் உடனே வந்து அவங்க பதட்டம் அடைகிறாங்க. ஐயோ என்னது என் மேலே இப்படி ஊற்றிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லைனா வந்து நான் நெருப்பு வைக்கட்டுமான்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டதுமே மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் வந்து இல்லை பாரதி மேடம் வந்து ரொம்ப நல்லவங்க, உண்மையை சொல்ல போனாக்கி நான் இதுக்கு முன்னாடி அவங்கள முன்னப்பட பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ எதுக்காக நீ பாரதி மேடம் இந்த மாதிரிக்கு பழி சுமத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா மித்ராவையும் சுதாகரையும் வந்து அவர் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மித்ரா வந்து சுதாகரை பார்க்குறாங்க. ஐயோ என்னன்னா ஆதிக்கிட்ட இவன் வந்து நம்மளை மாட்டி விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லு, நீ எதுக்காக பாரதி மேலே இந்த மாதிரிக்கு பழி சுமத்தின, உன்னை யாரை அனுப்பிவிட்டான்னு உண்மையை சொல்லு அப்படிங்கவும் அப்போ பாரதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாரதிக்கு தெரிஞ்சிருது இது எல்லாமே வந்து இவங்களாம் போட்ட சதிதான் அப்படின்னு, நான் வந்து இந்த கம்பெனியை விற்க விடாமல் பண்ணணும்ல அதுக்காக தான் இவங்க என் மேலே இந்த பழி சுமத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாரதிக்கு உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதிக்கிட்ட அந்த ஆள் உண்மையை சொல்லுவாரா, அப்படி இல்லைன்னா மித்ரா வந்து அந்த ஆளை தப்பிக்க விட்டுருவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.